நாங்க பண்றது குப்பை வேலை தான் பாக்குறோம். பசங்க முக்கியமா படிக்கணும், அது மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது பிள்ளைகளுக்கு. இந்த வீடியோல பல தலைமுறையா வாழ்வாதாரமும் வாழ்க்கை நிலையும் மாறாத ஒரு மக்கள் கூட்டத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாங்க முதற்கட்டமா இவங்க குழந்தைங்களோட அடிப்படை தேவையை சரி செய்யணும்னு முடிவு பண்ணணும். அதுக்காக என் டீம் ஒரு பக்கம் இவங்களுக்கு தெரியாம இவங்களுக்குன்னு வாங்கின திங்ஸ சர்ப்ரைஸா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பக்கம் இவங்க தேவை என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். இதுல இவங்க கேட்ட திங்ஸ் தான் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குப்பை பொறுக்கிறதும் டாய்லெட்டை கிளீன் பண்றதும் தான் இவங்களோட வேலையே. இந்த வேலை பார்க்குற கூட்டத்தோட ஒட்டுமொத்த ஆசையே இவங்க பசங்களை படிக்க வைக்கணும்னு தான். 40க்கும் அதிகமா படிக்கிற பசங்க இருக்கிற இந்த கூட்டத்துல இருந்து 12th படிச்சு முடிச்சவங்க ஒரே ஒருத்தங்க தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது இவங்க தான். ஆல்ரைட், புரிஞ்சது. இவ்வளவு நேரம் பொறுமையா இவங்க தேவையை கேட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன உடனே இந்த குழந்தைங்க முகத்துல வந்த சந்தோஷம் அளப்பரியது. நாம இவங்களுக்குன்னு வாங்கி வச்ச பொருளை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த குழந்தைங்களுக்கு மொத்தமா 3 சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இந்த மக்கள் இங்க வர்றத பார்த்த பக்கத்து ஏரியா மக்களும் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாதுன்னு. என் டீம் இந்த பசங்களை லைன்ல நிக்க வச்சிட்டு இருந்தாங்க. எங்களால இந்த பசங்களோட ஆர்வத்தை சமாளிக்க முடியல. இந்த பசங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்த பொருளை இந்த பசங்களை வச்சே இவங்க மக்களுக்கு ரிவீல் பண்ண வச்சேன். உழைச்சு தேஞ்சு போன இவங்க கால்களுக்கு செருப்புகளை கொடுக்க போறோம். இந்த மக்களோட அடிப்படை தேவையை செருப்புல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் இது. நான் இத மொத்தமா 2 கேட்டகரிய 4ஆ பிரிச்சிருக்கேன். 2 வயசுல இருந்து 4 வயசு வரை, 5 வயசுல இருந்து 9 வயசு வரை, 10 வயசுல இருந்து 16 வயசு வரை, 17 வயசுல இருந்து 20 வயசு வரை, இப்படி மொத்தமா 100 பேருக்கு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து ஏரியா மக்களும் இவங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ எங்களால மேனேஜ் பண்ண முடியல, ஈவனா டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண முடியல. ஃபைனலா இந்த ஸ்லிப்பர்ஸை இந்த மக்கள் கிட்டயே கொடுத்து பிரிச்சுக்க சொல்லிட்டோம். உண்மையை சொல்லணும்னா இந்த பிளான் ஃபெயிலியர். பட் அதனால என்ன, இவங்க எல்லாரும் ஹாப்பி தான். சர்ப்ரைஸ் 2. ஸ்கூலுக்கு போகாத பசங்க வேற வழியில கான்சென்ட்ரேட் பண்ணிட கூடாதுன்னு இந்த பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் கொடுக்க நினைச்சேன். ஏன்னா இதுதான் சரியானது. இப்படி இந்த மக்களுக்கு தேவையான எல்லா ஸ்போர்ட்ஸ் திங்ஸையும் கொடுத்தோம். இதுல ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொருளை வாங்கும்போது அவங்க கிட்ட இருந்து வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இப்படி நாங்க தனிப்பட்ட மனிதருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ உதவி பண்ணிட்டு வரோம். எங்களோட நோக்கம் இவங்க எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷத்தை வர வைக்கிறது. அதை இப்போ நாங்க செஞ்சுட்டோம். ஃபைனலா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால பாதியிலேயே போக வேண்டியதாயிருச்சு. இது ஆரம்பம் தான். இப்பதான் இவங்களோட உண்மையான தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் செஞ்ச இந்த விஷயம் உங்களையும் இந்த மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் நம்புறேன். அடுத்து ஒரு குடும்பத்தோட சந்திப்போம்.